मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அப்படி போடு. இன்னைக்கு இந்த நகரத்துல அப்படிப்பட்ட ஆஃபரை கொடுத்து எல்லாரும் ஏமாத்த போற. இந்த நகரமே வருஷ கணக்குல இந்த நாளை ஞாபகம் வச்சுக்க போறாங்க. சேல்ஸ்மேன் ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு மோயினி. பொருளையும் பரிசையும் விக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னோட பேரு வசூலி. நான் சாப்பிடுவேன் முள்ளங்கி. உங்களுக்கு வணக்கம் சொல்லவா இல்ல வணக்கம் ட்ரெயின் சொல்லவா? ஆமாப்பா, நான் தான் வசூலி, சாப்பிடுவேன் முள்ளங்கி. அப்புறம் நான் தான் கண்ணா, சாப்பிடுவாங்க கண்ணா. நைஸ் டு மீட் யூ குரு. ஏப்பா உன்னை பார்க்க கவிஞன் மாதிரி இருக்கு. உனக்கு தேவை பிராண்ட் நியூ பென். ஆனா எதுல எழுதுவ? இந்த பேப்பர். ஆனா இந்த பேப்பரை எங்க வைப்ப? இந்த டேபிளுக்கு மேட்சிங் என்கிட்ட சோஃபாவும் இருக்கு. அப்புறம் இந்த பெட்ரோல். ஓ குரு, பெட்ரோல் தேவையான ஒரு பொருள் தான். வண்டியில பெட்ரோல் இல்லாம 2 நாளா நின்னுட்டு இருக்கு. இப்ப எதுக்காக நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? இப்ப கண்ணா சார் வண்டியில பெட்ரோலை ஊத்தி நம்மள மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. ஏன்பா மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? எல்லா பொருளும் என்கிட்டயே இருக்கு. இந்தாங்க. அட இவ்ளோ பொருளை வாங்க வேண்டாம். கண்ணா சார் பேங்க்ல வேலை மட்டும் தான் செய்யறாரு. அந்த பேங்க் இவரோட சொந்த பேங்க் இல்ல. என்ன புரிஞ்சுதா? பொருட்களை வாங்கி ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலனா என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. ஆமா, நான் சொல்றது உண்மைதான். பொருட்களை ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு ஸ்கீமை முதல் முறையா கேள்விப்படுறோம். குரு, ரோஜா பூ பச்சை நேரத்துல பூக்கிறது இல்ல. இவ்வளவு நல்ல சேல்ஸ்மேனும் கிடைக்கிறது இல்ல. கைத்தட்டல்ஸ். இன்னொரு அருமையான கவிதையை சொன்னப்பா. உங்க முன்னாடி வாணிங்க நிக்க ஆசை. உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. கேமரா இல்லையா? பரவாயில்ல விடுங்க. என்கிட்ட இருக்கு பிராண்ட் நியூ கேமரா. பணம் இல்லையா? பரவாயில்ல, பில்ல நாளைக்கு பே பண்ணலாம். இது ஒரு அற்புதமான டீல். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, மேடம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க போலாம் பாப்பாம். என்ன சத்தம்? உங்க ஊர்ல கதவை உள்ள இருந்து திறக்கிற வழக்கம் இல்லையா? ஆமா பசங்களா, இவர் யாரு? அவர் ஒரு சேல்ஸ்மேன். இப்பதான் கண்ணா சார் வீட்டுக்கு வந்தாரு. ஹனி கூடவே கூட்டிட்டு வந்துட்டான். ஆமா, என் பேரு வசூலி, சாப்பிடுவேன் முள்ளங்கி. கொண்டு வந்திருக்க நிறைய பொருட்கள் ஒரு சர்வீஸ் போல. இந்தாங்க ஸ்பெஷல் பக்கெட். இதுல எவ்வளவு தண்ணி நிரப்பி வச்சாலும் சரி, பக்கெட் லேசாவே இருக்கும். சரி, இத டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். இது கொஞ்சம் கூட லேசாவே இல்ல லேசா தான் இருந்தது. இந்த பக்கெட்டை விட அந்த பக்கெட் லேசா தான் இருக்கும். பாம் பக்கெட்டை விடுங்க, வேற என்ன வச்சிருக்கீங்க? அப்ப இத பாருங்க, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஸ்பீக்கர். இதுல எந்த பாட்டை போட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ ட்ரையல் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு பணத்தை தாங்க. என்ஜாய் என்ஜாய். நிஜமாவா? இது ரொம்ப நல்ல ஸ்கீமா இருக்கே. அப்படின்னா சரி, நான் இந்த ஸ்பீக்கரை வாங்கிக்கிறேன். இந்தாங்க உங்களோட பில். வாங்கிக்கோங்க. இன்னைக்கு பொருட்களை ஃப்ரீயா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பணத்தை கொடுங்க. வாங்கிக்கோங்க.
ஓஹோ, இது கேட்கவே மாட்டேங்குது. ஸ்பீக்கரை விட அதிகமா வசூலி தான் பாம் பாம்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. அவனை தான் நாம வாங்கி இருக்கணும். என்ன சரிதான சிறுசு? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இவனோட ஆஃபர்ல ஏதோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. எல்லா பொருளையும் வித்துட்டேன். ஓஹோ, நல்லவன் மாதிரி பேசி பேசி நொந்து போயிட்டேன். 40 ஃபீட்டு கரும்போ அப்புறம் நல்ல மனுஷனா மாறுறது ரொம்ப கஷ்டம்டா மோயினி. இப்ப பொருட்கள் எல்லாத்தையும் நான் திருடிட்டு போயிருவேன். காலையில போய் கேட்பேன், டபுள் வருமானம் வரும். ஸ்பீக்கரை காணோம். அடடா, நான் வாங்கின பொருள் எதையுமே காணுமே. என்னோட தம்புல்ஸும் காணாம போயிடுச்சு. என்னோட பொருளை காணோம், என்னோட பொருளை காணோம், என்னோட காணோம். இந்த மாதிரி ஒரு பெரிய திருட்டு இது வரைக்கும் இந்த ஏரியால நடந்ததே இல்ல. பாப்படி, என் பேரு வசூலி. நான் சாப்பிடுவேன் சாலட். ஆனா நேத்து வரைக்கும் முள்ளங்கி தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பொருட்கள் வித்து போச்சுல, அந்த சந்தோஷத்துல 4 வகை கீரை மிளகு எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. அது அந்த பொருட்கள் வந்து அட, நான் என்ன சொல்ல வரேன்னா, குளிர்காலத்துல ஐஸ்கிரீமும் பொருட்களை திருப்பி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்னாச்சு, நீங்களா ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னவோ நான் கொடுத்த பொருட்கள்லாம் திருடி போன மாதிரி. ஒரு நிமிஷம், உனக்கு எப்படி தெரியும் பொருட்கள்லாம் திருட்டு போயிடுச்சுன்னு? ஏன்னா இவன் முள்ளங்கி சாப்பிடுறவன்ல சிறுசு. முள்ளங்கி சாப்பிட்டா மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும். அதனால இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் பாண்டாவை பார்க்க போறோம். ஏன்னா உங்ககிட்ட நாங்க வாங்கின பொருள் எல்லாம் திருடு போயிருச்சு. ஈஷ், யாராவது என் ஃப்ரிட்ஜ பாத்தீங்களா? திருடு போயிடுச்சு. யார் என் ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க? சக்க கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போச்சுன்னா அங்க ஒரு கொடுமை தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்துதான். என்ன புரிஞ்சுதா? நீங்களே பொருட்களை திருடிட்டு நீங்களே போலீஸ கூப்பிடுறீங்களா? குரு, நிறைய பொருட்களுக்கு கூப்பிட்டேன் லாரி. எல்லா பொருட்களும் திருடு போயிடுச்சு. அதனால we are sorry. ராத்திரியில இந்த ஏரியால கார்டு இல்லனா திருட்டு நடக்கதான் செய்யும். ஒரு நிமிஷம், உனக்கு எப்படி தெரியும் திருட்டு நைட்ல தான் நடந்ததுன்னு? அது வந்து ஏன்னா இவன் முள்ளங்கி சாப்பிடுறான்ல. முள்ளங்கி சாப்பிட்டா மூளை நல்லா வேகமா வேலை செய்யும். இவன் ஏற்கனவே கெஸ் பண்ணிருக்கான். அநேகமா இவன் தான் திருடனா இருப்பான். இவன் ராத்திரியில வந்து பொருள் எல்லாம் திருடி இருக்கான். இப்பவே கன்ஃபார்ம் பண்றேன். அங்க பாருங்க, சிசிடிவி கேமரா. ராத்திரி யார் வந்து திருடி இருந்தாலும் அவனோட முகம் இதுல ரெக்கார்டா இருந்திருக்கும். அட, இத நான் யோசிக்கவே இல்ல. நீ முள்ளங்கி சாப்பிடுறது இல்ல, அதான் இப்ப ஒரு சொடுக்கல திருட யாருன்னு தெரிஞ்சு போயிருமா? சொடுக்கல இல்ல, சிசிடிவில தான் தெரியும் சோர்தார். திருடன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. புத்திசாலிங்களா, கார்டன்ல அலங்காரமும் அப்புறம் கூட்டத்துல கும்பாங்குத்து வாங்குறது எனக்கு பிடிக்காது. அதான் உண்மையான திருடன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. இப்ப நான் இங்க இருந்து ஓடுறேன். பாப்படி ஓடு பாப்படி. உண்மையான திருடன் அந்த வசூலி தான். அவனை பிடிங்க. என்னோட ஃப்ரிட்ஜ திரும்ப கொடு. இன்னைக்கு ராத்திரி வசூலி ஜெயில தான் தூங்க போறான். ஏய், எல்லாரும் ஜன்னல் வழியா உள்ள போலாம் வாங்க. இங்க பாருங்க,
எல்லாரும் பொருட்களுக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கோங்க. வசூலி எந்த பக்கம் வந்தாலும் அவன் மூஞ்சில ஒரு குத்து குத்துங்க. இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு மோயினி. எங்க போவேன், எப்படி தப்பிப்ப? அலமாரியில போய் ஒளிஞ்சுக்கிற மோயினி. இந்த துணிகளுக்கு மத்தியில எலும்பு என்ன பண்ணுது? எலும்பு மட்டும் இல்ல, மசில்ஸும் இருக்கு. ஜனங்களுக்கு பொருட்களை ட்ரையலா கொடுத்து அதை நீ திருடுறியா? திருடிட்டு போன பொருளை எங்ககிட்டே கேக்குறியா? இந்த வாங்கிக்கோ கேக்கு. அடே கிக்குன்னு சொல்லி முகத்துல ஓங்கி குத்துற. ஏமாத்துனல, அதுக்கு பதிலடி கொடுத்தோம். இவன் உன்கிட்டயே வந்து பொருட்களை வித்தானா? விக்கல, என்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வித்திருக்காங்க. நான் சுரேஷே காயெல்லாம் கடை வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் சார். இதுக்குள்ளதான் அவன் இருக்கான். அண்ணே கொஞ்சம் மெதுவா அடிங்க, என்னோட ட்ரம் உடைஞ்சிட போகுது. ஆகா என்னோட அலமாரி. ஆகா என்னோட டின்னர் செட்டு. இன்ஸ்பெக்டர் பாண்டா, சாரி. எதுக்கு? இதுக்குதான். இன்னைக்கு டியூஸ்டே, என்னோட பஞ்சிங் பேக்ல பிராக்டிஸ் பண்ற நாள். அச்சோ பாப்படி. பசங்களுக்கு புளிப்பு, எனக்கு மன்னிப்பு. ரொம்ப பிடிக்கும். இனி மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பொருளை வித்துக்க மாட்டேன். அண்ணா திருடன் பிடிபட்டுட்டான். கை தட்ட. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.